பெரும் முதலீடு போடுறது அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும். பெரிய முதலீடு செய்யறத கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். அதே நேரத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, ஆமா, ஜீவனாம்சத்துல ஜீவனக்காரகன் போயிட்டு வக்ரகதி அடைகிறதுனால என்னன்னா தடை தாமதப்பட்ட வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைகளோடவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால இருக்குது. அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம்